அரசு பணிக்கு நான் செல்ல வேண்டும். அதுவும் அரசு பணியிலேயே சட்டத்தை பாதுகாக்கிற பணியை நான் செய்ய வேண்டும். சட்டத்தை நிலைநாட்டுகிற பணியை நான் செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு தான், அந்த காவலர் பணிக்கு பயிற்சி எடுத்து ஒருவன் செல்கிறான். அது நீங்க மற்ற தேர்வு, இந்த குரூப் 1 தேர்வு, குரூப் 4 தேர்வு இதுக்கெல்லாம் வந்து நீங்க வீட்ல உட்கார்ந்து படிச்சீங்கன்னா போதும். ஆனா இந்த காவலர் தேர்வு, சீருடை பணியாளர் தேர்வு எல்லாவற்றுக்குமே நீங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். கயிறு ஏறணும். கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். கிரவுண்டுல ஓடணும். இதெல்லாம் பண்ணி தான் நீங்க அந்த பணிக்கு போறீங்க. அப்ப அந்த பணிய தேர்ந்தெடுத்து சீருடை போட்டு தொடர்ந்து சில ஆண்டுகள் காவலராக பணியாற்றிய ஒருவன் இரவில் தனியாக இல்ல. உறவினர்களோட வந்திருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட ஸ்டெப் மதர், சித்தி. அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு பாலியல் வன்முறை பண்ணலான்ட்டு அவனுக்கு மண்டையில தோணுதுன்னா, அப்ப இந்த காவல்துறையில இந்த தவற செஞ்சுட்டு நாம தப்பிச்சலான்ற எண்ணம் அவனுக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம மாட்டிக்கிட்டு எல்லா குற்றவாளியும் வந்து மாட்டிக்க மாட்டோன்றதுக்காக தான் செய்றாங்க. அப்போ இது போல ஒரு இரவுல வர ஒரு பெண்ணையும், அதுவும் ஒரு தாயோட வருது. அத கூட்டிட்டு போய் இப்படி பாலியல் வன்புணர்வு பண்ணா நம்ம தப்பிச்சுருவோன்ற எண்ணம் அவனுக்கு ஏன் வருது? அரசு நடவடிக்கை எடுத்து விட்டது. அவர்கள் இருவரும் கைது செய்ய